இந்திய தேசத்தின் தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத தரிசனம்தான் அக்கினி ஜப தரிசனம். நமது ஊழியத்தின் ஆணிவேராகவும் அஸ்திபாரமாகவும் இருப்பது முழு இரவு ஜபம். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக நடைபெறும் இந்த ஜப போராட்டத்தின் 37 ஆண்டுகால வரலாற்றை இன்று நாம் காண்போம். அக்கினி ஜப தரிசன ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் எம் சகாயராஜ் அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலமான 1988 தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தை பெற்றார். தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று ஜபங்களில் கலந்து கொண்ட இவருக்கு சொந்த ஊரான புதுக்கோட்டையிலேயே ஒரு முழு இரவு ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இதன் விளைவாக 1988 ஆண்டு அக்டோபர் மாதம் 28 தேவ கிருபையால் புதுக்கோட்டையில் முதல் முழு இரவு ஜபம் தொடங்கியது. சகோதரர் ஜபமணி அண்ணனும் இரவு ஜபத்தை நடத்த உற்சாகம் கொடுத்தார்கள். இந்த ஊழியத்தின் பயணம் எளிதானதாக இருக்கவில்லை. முதல் இடம் புதுக்கோட்டை நகர்மன்றம். வெறும் 7 நபர்களுடன் சகோதரர் லியோ அவர்களின் தலைமையில் முதல் ஜபம் தொடங்கியது. அதன் பின்பு வடக்கு ராஜ வீதியில் உள்ள TELC மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஜபங்கள் தொடர்ந்தன. சகோதரர் வின்சென்ட் ராஜ் அவர்கள் தேவ செய்தியாளராக அழைக்கப்பட தேவ கிருபையால் திரளான ஜனங்கள் வரத் தொடங்கினர், ஆசீர்வதிக்கப்பட்டனர். சகோதரர் CI தாமஸ் ஐயா அவர்களின் உதவியால் வடக்கு ராஜவீதி TELC நடுநிலை பள்ளியில் பல ஆண்டுகளாக இந்த இரவு ஜபம் நடந்தது. பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு சனிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கே சென்று வகுப்பறை மேஜைகளை அடுக்கி ஜபத்திற்கு ஆயத்தம் செய்வார்கள். விடிய விடிய ஜபம் முடிந்ததும் மீண்டும் பள்ளி மாணவர்களுக்காக அந்த வகுப்பறை மேஜைகளை பழையபடி அடுக்கி வைத்துவிட்டு வருவார்கள். அதன் பின்பு பல இடங்கள் மாறி குலபதி பாலையா ஸ்கூல் மரத்தடிகளிலும், RC நடுநிலை பள்ளியிலும், மக்கள் மன்றத்திலும், MKR மண்டபத்திலும் இரவு ஜபங்கள் தொடர்ந்தது. தேவ கிருபையால் அநேக அற்புதங்கள் நடந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. சகோதரர் சகாயராஜ் அவர்கள் ஒவ்வொரு ஜபத்திற்கு முன்பும் பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜனங்களுக்காக போராடி ஜெபித்தார். இதன் பலனாக மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்ற தேவ வாக்கின்படி ஏவல், பில்லி சூனியம் மற்றும் மாந்திரீக கட்டுகளில் இருந்தவர்கள் விடுதலை பெற்றனர். ஆவிக்குரிய வறட்சியில் இருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஜப மேகத்தால் மூடப்பட்டது. கீரனூர், இச்சடி போன்ற தொலைதூர ஊர்களில் இருந்து கூட ஜனங்கள் ஆர்வத்தோடு நடந்தே வந்து ஜபத்தில் பங்கெடுத்தனர். இந்த 37 ஆண்டுகளில் அநேக தேவ ஊழியர்கள் இந்த ஜபத்தை உற்சாகப்படுத்தினார்கள். ஃபாதர் பெர்க்மன்ஸ், ஃபாதர் ராபர்ட் இளங்கோ, பாஸ்டர் பவுலோஸ், ஒன்டே மோசஸ், ஆசீர்வாதமையா, சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார், டாக்டர் ஆனந்த் ஸ்திரா, பாஸ்டர் ஜான் F அருள்தாஸ், சகோதரர் ஜான் ரவீந்திரநாத், சகோதரர் விக்டர் P லாரன்ஸ், பாஸ்டர் ஜெயசீலன், பாஸ்டர் L ஜோசப், பேட்ரிக் ஜோஷுவா ஐயா, சகோதரர் M ராஜ், சகோதரர் தாமஸ் ரவிக்குமார் என பல தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தினார். இந்த ஜபத்தின் விளைவாக புதுக்கோட்டை, ஆலங்குடி, இச்சடி, கீரனூர், தென்னந்திராயன்பட்டி, அரசடிப்பட்டி, ரெகுநாதபுரம், அறந்தாங்கி என பல இடங்களில் திருச்சபைகள் உருவாகின. இன்று 40க்கும் மேற்பட்ட ஊழியங்கள் இதன் மூலம் நடந்து வருகின்றன. 1988 அக்டோபரில் 7 பேருடன் தொடங்கிய இந்த ஜபம் தேவ கிருபையினால் 37 ஆண்டுகளை கடந்து இன்று 2026 மே 1 தனது 450வது முழு இரவு ஜபத்தை எட்டியுள்ளது. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்து
தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருகின்ற இந்த உன்னத தரிசனத்திற்காக நாம் தேவனையே மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் பர்வதம் திருச்சபை என்ற சபையாக இன்று இது வேரூன்றி தேவ கிருபையால் நிற்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.